ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றவழி சுடரே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தியாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல நம்ம சண்முகம்க்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அமைதியாக இருக்காரு. இருந்தாலும் வீட்லேயே இருக்கட்டும், பிள்ளை திடீர்னு வயிறு வலி வந்துச்சுன்னா துடிச்சு போயிடுவாளே, நம்ம பக்கத்தில் இல்லாமல் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. எங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, நீங்கள் கடைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சரளா. இல்லை, எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் இன்னைக்கு கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. இல்லை சரளா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, இன்றைக்கி நான் கடைக்கும் போகலை ஆஃபீஸ்க்கும் போகலை அப்படின்னு சொல்லி தலையில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி சோர்வாக உட்காந்துட்டு இருக்காரு. தியா, போ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி சாப்பிட சொல்லு, அவர் நீ போகிறதுக்குள்ளே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி, அப்பா என்னாச்சுப்பா, ஏன் டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா தங்கம், நீ ஸ்கூலுக்கு போ, மறுபடியும் உனக்கு அப்பப்போ வயிறு வலி வரும்னு நினைக்கிறேன், அப்படி வயிறு வலி வந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்றாங்க. சரிங்கப்பா, நீங்கள் ஏன் டல்லா இருக்கீங்க, சாப்பிடலையா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஸ்கூலுக்கு போடாமா, ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு, அப்பா உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக வரணும்ல அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுப்பா, எனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தியாவுக்காக மெடிசன்லாம் எடுத்து வச்சிருக்காரு சண்முகம். ஆனால் அந்த மெடிசனை பார்த்துட்டு தியா எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரளா கிட்ட போய், மா அப்பா மெடிசன்லாம் எடுத்து வச்சிருக்காரு, அந்த மாத்திரையெல்லாம் போட்டாவே எனக்கு வாயெல்லாம் கசுக்குது, என்னால் ஒழுங்காக கிளாஸில் உட்காரவே முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது, ப்ளீஸ்மா இன்றைக்கி மட்டும் நான் மாத்திரையை போடாமல் போயிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தியா, கண்டிப்பாக உங்கள் அப்பா கோச்சிப்பாரு, அங்கே பாரு எடுத்து வச்சிருக்காரு, நீ போ எடுத்துகிட்டு வாப்போ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தியா ஒரு மாதிரி வருத்தமாக போயிட்டு, அப்பா மாத்திரையெல்லாம் கொடுங்கப்பா அப்படின்றாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வா, நானே போட்டு விடுறேன்னு, நானே போட்டுக்கிறேன், அம்மா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க. சரி இந்தா அப்படின்னு எடுத்து தியா கையில் கொடுத்துட்றாரு சண்முகம். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சரளா கிட்ட கொடுத்தா, எனக்கு வேண்டவே வேண்டாமா ப்ளீஸ்மா அப்படின்னு தியா கெஞ்சி அந்த மாத்திரையை போட்டுக்காமையே ஓகே அப்படின்னு சரளாவும் மனசு கேட்காம விட்டுடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக வெயிட் பண்ணுறாங்க. வெற்றி வரவே இல்லை. இருந்தாலும் அவரை பார்த்துட்டு தான் போகணும்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. சரி ஆஃப்டர்நூனாவது வருவார் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர்நூனும் வரல. தியா ஒரு மாதிரி வயிறு வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னு நர்மதா மேம் கிட்ட சொல்கிறாங்க. அதை சுடர் நோட் பண்ணிவிட்டு, இந்தா தண்ணி குடி அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இல்லை இன்னைக்கு அப்பா மெடிசன் கொடுத்தாரா, அதை நான் போடாமல் வந்துட்டேன், அதனால தான் வயிறு வலிக்குது போல இருக்குது சுடர், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஈவினிங் போன உடனே மாத்திரை போட்டுடலாம், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சுடர் அவங்கள ஆறுதல் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது நம்ம வெற்றி சுடரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் அவர் கூட பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை நம்ம சுடருக்கு. ஏன்னா அவர் காலையிலையும் பார்க்க வரல, மதியம் ஸ்கூலுக்கும் வரல அப்படிங்கிறதுனால, சாரிடா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு இருந்தேன், நான் இப்போ வந்துட்டேன்ல என் கூட பேசுடா அப்படின்னு கெஞ்சுறாங்க. நான் பேசாதப்போ என்கிட்ட பேசுனீங்க, இப்போ நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒழுங்காக பேசுறதே இல்லை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி செல்லமாக கோச்சிக்கிறாங்க. அவையும் இந்த மாதிரி தான் வெற்றிக்கிட்ட கோச்சுப்பாங்க. அதை அவர் நினச்சி பார்க்குறாரு. இன்றைக்கி ஸ்கூலில் எனக்கு செம்மையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்தில் ஒரு ட்ராயிங் காம்படிஷன் இருக்காமா, வெளியூரில் போய் வரைஞ்சிட்டு வரணும், அது என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷமாக வெற்றிக்கிட்ட பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. தியாவும் தருணும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது தியா திடீர்னு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலறி விழுகிறாங்க. அப்போது வெற்றியும் சுடரும் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. அப்போவும் வலி குறையவே இல்லை, வலியில் துடிக்கிறாங்க தியா. அதனால வெற்றி நம்ம தியாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நீங்கள் போய் உடனே உங்கள் அப்பாவுக்கு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சுடரையும் தருணையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. என்னடா நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரளா கோவப்படுறாங்க. டேய் தியா எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. வரட்டும், அவ மறுபடியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு கோவமாக பேசிட்டு இருக்காங்க. அம்மா இல்லைம்மா, நான் சொல்கிறத கேளுங்க, தியாவுக்கு வயிறு வலி வந்துடுச்சு, நாங்கள் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது வயிறு வலி துடிச்சா, அப்புறம் கேப்டன் தான் அவரை, அதாவது தியாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு, உடனே அப்பா கிட்ட சொல்லி வர சொன்னாரு அப்படின்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லவும், ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற அங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சண்முகம்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அவர் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வராரு. அதுக்குள்ள நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா தியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள செக் பண்ணதுக்கு அப்புறம் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு வெற்றி ரொம்ப பயந்தே போயிடுறாரு. இப்போதைக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு வலிக்காம இருக்கும், ஆனால் ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய அனுப்புறாங்க. இப்போ வெற்றி குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போற சமயத்துல இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு வெளியே கிளம்பி வராங்க.
தியாவும் வெற்றியும் வரதை பார்த்துட்டு நம்ம சண்முகம் ஓடி போய் தியாவை தூக்கி கொஞ்சறாரு. என்னாச்சு தியா, உனக்கு ஓகேவா, இப்போ நல்லா இருக்கல, உனக்கு வலிக்கல, சரியாயிட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதான் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, குழந்தைங்க ஹாஸ்பிட்டல், அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக தியாவை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும், நான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சண்முகம் கிளம்புறாரு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. பிரச்சனை இருக்குதுன்னு தான் சண்முகம்க்கு தெரியுமே. வெற்றி இப்படி சொல்லும்போது கண்டிப்பா டாக்டர் ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த வலி வராம பார்த்திருக்காரு போல இருக்கு, ஏதாவது சிவியரா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சண்முகம் ரொம்ப பதற்றம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவங்களால அதை ஏத்துக்கவே முடியறதில்ல. முக்கியமாக வெற்றி சண்முகம் கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் கிட்ட நீங்கள் தியாவை கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒன்றும் இல்லை சாதாரண வலின்னு தான் சொன்னார் அப்படின்னு. எங்க தியாவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்க போகுதுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சரளா ரொம்ப பயத்தில் பேசிகிட்டு இருக்க, நம்ம வெற்றி இருந்துட்டு யாருக்குமே விஷயத்த இவர் சொல்லலை போல இருக்கு, இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றி யோசிச்சுட்டு, அப்போது டாக்டர் தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க அதானே அப்படின்னு. ஏய் நீ சும்மாரு, உன்னை யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சண்முகம் வெற்றியோட வாயடைக்க பாக்குறாங்க. இது மறைக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க, நான் சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளா கிட்ட சொல்றாங்க. அக்கா தியாவுக்கு வயிற்றுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, குடல்ல சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சர்ஜரி பண்ணாம விட்டா அந்த இடத்துல இருக்கிற அந்த பாக்டீரியா, அந்த விஷத்தன்மை எல்லாம் ஒட்டுமொத்த குடலையே பாதிக்கும், குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணா அவ சரியாயிடுவா, உயிர் பொழைச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை ஏன் இவர் உங்ககிட்ட மறைச்சாருன்னு எனக்கு தெரியல. 10 to 15 lakhs செலவாகும் மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுவும் இம்மிடியட்டா அட்மிட் பண்ண சொன்னாங்க. உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்லலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருந்தோம், நீங்க ஏன் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு வெற்றி வந்து பயங்கரமா கோச்சிக்கிறாரு. அப்போ சண்முகம் அழ ஆரம்பிச்சிடுறாரு. சரளா அதுக்கு மேல அழுகுறாங்க. அதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாளைக்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம், ஆப்ரேஷன் பண்ணிடலாம், நான் அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி நாங்கள் ரெடி பண்ணுவோம்னு பயந்துட்டு இருந்தோம், எப்படியோ நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டுங்க தம்பி, கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சம்பளத்திலேருந்து நீங்க பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சரளா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்க குழந்தையோட பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. சரளா கோவம் வந்து, அப்போ என் பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு கத்துறாங்க. என்ன அண்ணி, என்னதான் என் மேலேயும் சுடர் மேலேயும் உங்களுக்கு கோபம் இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களால் தாங்கிக்க முடியுமா? அப்படி தானே எனக்கும் இருக்கும். முக்கியமாக உங்கள் மேலெல்லாம் எனக்கு கோபமே கிடையாது, நான் குற்ற உணர்ச்சியில் இருக்கேன், உங்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து இந்த மாதிரி நினைக்க போகிறேன்? தியாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் மட்டும் தாங்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஒட்டுமொத்த பணத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு இந்நேரத்துக்குள்ளே கொடுக்குறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க தியாவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணி சம்பாதிப்ப அப்படின்னு கேட்குறேன். நான் என்னமோ பண்றேன் அண்ணி, ஆனா அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், இவர் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இவர்கிட்ட நீங்க வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அபி சொல்றாங்க. என்ன அபி விளையாடுறியா? 1 லட்சமா 2 லட்சமா 12 லட்சம் 13 லட்சம் செலவாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேல மேல் செலவு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சண்முகம் கேட்கிறாரு. அண்ணே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்றாங்க. ஒருவேளை நாளைக்கு நேரத்துக்குள்ள நீ பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கலன்னா அப்ப நான் கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம வெற்றி கேட்கிறாரு. தாராளமா கொடுங்க, ஒருவேளை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு வெற்றியும் அமைதியா ஆயிடுறாரு. நீங்க ரொம்ப லேட் பண்ணாதீங்க, நாளைக்கு காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணிக்கிடுங்க குழந்தைய, பண செலவு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, நீங்க தான் இந்த மாதிரி சொல்றீங்க, சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, ஆனா என் குழந்தை மேல நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிற மாதிரி சரளா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அபி பாத்தீங்கன்னா எப்படி இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் பிரபாகரனோட ஞாபகம் வருது அவங்களுக்கு. பிரபாகரனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவர் வந்து என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது இப்போ உடனே அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, என்னால் ஒரு 2 lakhs இல்லை 3 lakhs ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குமுதா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஜெயிலுக்கு போகலான்னா அங்கே முன்னாடியே பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கே ரூல்ஸ் தெரியும் இல்லையா, அதனால யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இந்த பணத்தை ரெடி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ராதிகா மேம்க்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ எல்லா இடத்துலையும் நம்ம அபி விசாரிச்சு பார்த்துட்டாங்க. அவங்களால 2 லட்சத்துக்கு மேல ரெடி பண்ணவே முடியல அப்படிங்கிறது. அடுத்த நாள் காலையில் அபி இன்னும் வரவே இல்லை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை எல்லாரையும் பத்திரமா, அதாவது தருணையும் சுடரையும் பத்திரமா இருக்க சொல்லிட்டு தியாவை கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஈவினிங் சர்ஜரி, நீங்கள் ஒரு 3 மணி போல் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, குழந்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் திரும்ப இவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பணம் வந்துடும் டாக்டர் அப்படின்ட்டு அவங்களுக்கு, அதாவது சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஃபைனலாக அபி
வராங்க, கையை விரிச்சிட்டு தான் வராங்க. அண்ணா என்னால் பணம் பெருசாக ரெடி பண்ண முடியல, இந்தாங்க என்னால் 2 லட்சம் தான் ரெடி பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிற அப்படின்னு. என்னால் ரெடி பண்ண முடியலன்னா வெற்றி கொடுக்குறதா சொன்னார்ல, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நான் கடனை கொடுத்து அடைச்சிடுறேன் அப்படின்றாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லி சரளா கத்துறாங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனை முடிக்கணும், குழந்தைய காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அப்படின்னு. நேற்றும் அதை தானே அந்த தம்பி சொல்லுச்சு. அந்த தம்பி சொல்லும்போது உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, பெரிய இவளாட்டம் ரெடி பண்ணிடுவேன்னு வெறும் 2 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு. அவளால் முடிஞ்சதை அவள் பண்ணுறா, அவள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருக்கா, அது சரியாக வரல அப்படிங்கிறதுனால அவள் முடிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. போதும் விடு, நீ எதுவும் பேசாத, இப்போ நான் இருக்கிற மனநிலைமையில் என்னை நீ ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சண்முகம் சரளா கிட்ட கத்துறாரு. அதுக்கப்புறம் வெற்றி தம்பிக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு சண்முகம். அதாவது அவர்கிட்ட பணம் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி. வெற்றி தான் ரொம்ப கெட்டவர்னு நினச்சிட்டு இருக்காருல்ல நம்ம சண்முகம். அதனால இப்போ நம்ம சரளா வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. தம்பி பணத்தை ரெடி பண்ண முடியல, 2 லட்ச ரூபா தான் அபியால ரெடி பண்ண முடிஞ்சது, நீங்கள் தான் அந்த பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சம்பளத்தில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு யாருமே கிடையாது, இவ்வளவு நாள் நான் சம்பளமே இல்லாமல் ஒரு வேலைக்காரனாக தான் இந்த வீட்டில் இருக்கேன், என்னை ஃப்ரெண்டாக தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, என்னோட தேவைகள் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட எனக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும், அதுக்கான அந்த செலவுக்கு எனக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதையே நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நானே சம்பாதிச்சு இந்த பணத்தை அடைச்சிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் ஃபோனை வைக்கிறாங்க. தம்பி பணத்தோட வரேன்னு சொல்லிருச்சு அப்படின்ட்டு. இப்போ அபி வெற்றிக்கு கால் பண்ணி நீ அந்த கருணா கிட்ட தானே அந்த பணத்தை வாங்குவ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வேற யாரையும் தெரியாது இந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத, இந்த பணத்தை எனக்குன்னு சொல்லி வாங்காமல் வேற ஆளுக்கு ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்கியிருக்கேன், 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வரேன், உங்ககிட்ட 2 லட்சம் இருக்குல்ல, 12 லட்சமாக கொடுக்கலாம், நான் அந்த 10 லட்ச ரூபாவை எப்படியாவது சம்பாதிச்சு கருணா கிட்ட ஃபைனான்ஸ் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நானே அந்த பணத்தை உனக்கு அடிச்சிடுறேன் அப்படின்னு. நீ ஒன்றும் இதை மாதிரிலாம் பேசாத வை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ப்ராசஸ்லாம் டோட்டலாகவே அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து 12 மணிக்குள்ளே இங்கே கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது அபிக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது, இருந்தாலும் குழந்தையோட உயிர் தான் முக்கியம், நம்ம வீராப்பெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு யோசிச்சு அமைதியாக இருந்துடுறாங்க. இப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டிடுறாங்க, அதுவும் நெட் கேஷாக கட்டுறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் செலவு இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, நீ யார்கிட்டையும் கேட்காது அப்படின்னு சண்முகம் சொல்லிடுறாரு. அவர் கேட்டு வச்சதுல இருந்தும் அவருக்கும் ஒரு 1.5 லட்ச ரூபாய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அந்த பணத்தை வச்சு இதர செலவுகள், ஹாஸ்பிட்டல் செலவு, இன்னும் அரைகுறையாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ ஃபைனலாக நம்ம சண்முகம் நினச்ச மாதிரியே குழந்தைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. குழந்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இனிமே அவங்க நல்லா ஆயிடுவாங்க. 1 வாரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி விளையாடுறது கூட தவிர்க்கணும் ஒரு 3 மாசத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால. இப்போ சரளா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, வெற்றியால தான் இது நடந்துச்சு அப்படின்னு. சரளா அபிகிட்ட தருணும் சுடரும் ஸ்கூலுக்கு போகட்டும், நீ போய் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, நானும் இவரும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் காய்கறி வாங்குறதுக்கு அதுக்கு இதுக்கு உன்னால் போக முடியாது, நீ அந்த வீட்டில் தான் இருக்க அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாமல் எனக்கு தான் பிரச்சனை, அதனால வெற்றி தம்பியை வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன்னு. எப்படி அண்ணி அப்படின்றாங்க. சும்மா பிகு பண்ணிக்காத, ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட சொல்லு, இல்லைனா நானே கூட சொல்லி வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன். தருணை ரெகுலராக ஸ்கூலுக்கு போக சொல்லு, அவன் பெரிய கிளாஸ் படிக்கிறான், இந்த 1 வாரம் மட்டும் எனக்காக இதை பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. மறுக்க முடியல நம்ம அபியால. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெற்றியையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தியா, அதாவது தருணுக்கும் சுடருக்கும் தேவையானதை அவங்களே கிச்சனில் போய் சமைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை வெற்றி பார்த்துட்டு தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னவும் அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ துடிச்சு போயிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அபிக்கு நம்மள மாதிரி தானே, யாருமே கிடையாது, அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி தாங்கி பிடிக்கிறது கூட யாரும் இல்லாத நிலைமையில இருக்கா, அவளா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்பா, ஆனால் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு அவள் ஒரு முறை கூட யோசிக்கவே இல்லை. அவளை நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டோம்ல, கர்ணா மேலே இருக்கிற நம்பிக்கையில் நம்ம இவளை குற்றவாளின்னு நினச்சிட்டோம். ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு. இந்த 1 வாரம் இவ கூட இருக்கிற இந்த சமயத்தில் எப்படியாவது அவகிட்ட பேசி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. அதாவது பார்வதியோட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க யார் யார், ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த கொலை நடந்த சம்பவத்தை அன்னைக்கு யாரெல்லாம் வீட்டில் இருந்தாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நிஜமாவே அந்த வயிற்றுல இருந்த கத்தியை நீ எதுக்காக எடுத்த, நீ தான் குத்திட்டு எடுத்தியா இல்லை வேற யாராவது குத்திட்டு இருந்ததை நீ கையால் எடுத்தியா அப்படின்னு அபிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நம்ம வெற்றி சுடர் முன்னாடியோ
தருண் முன்னாடியும் இதை பற்றி பேச முடியாது. அதனால் அவங்க யாரும் இல்லாத நேரத்தில் பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பிள்ளைங்கள ஸ்கூலில் கூட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அபிகிட்ட பேசணும்னு திண்ணையில் உட்காந்துட்டு இருக்காரு. அபி வந்து சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரும்போது வெற்றி பார்க்குறாரு. பரிதாபமாக இருக்குது நம்ம அபிக்கு. என்ன இருந்தாலும் நமக்காக தானே இங்கே இருக்காரு, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு, நம்ம எப்படி அவரை சாப்பாடு கூட போடாமல் வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வெற்றி கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ஒரு திண்ணையில் இவங்க ஒரு திண்ணையிலன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு வெற்றி வந்து வாய் நிறைய சொல்கிறாரு. அபி அதை கண்டுக்கிறதே இல்லை, அமைதியாகவே இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு நீ எல்லா விஷயத்துலையும் உண்மையை சொல்லணும், நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. எதை பற்றி கேட்க போகிற அப்படின்னு அபி கேட்குறாங்க. பார்வதி அக்காவோட கொலையை பற்றி தான் அப்படின்னு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் தானே குற்றவாளி, நான் தானே கொலை பண்ணேன் அப்படின்றாங்க. நீ கொலை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தோன்றதுனால தான் நான் கேட்குறேன். அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கு வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க, ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு அது என்கிட்ட சொல்ல ப்ளீஸ் அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. அபி உண்மையை சொல்வாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.